லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடா இன்னும் இவங்கள காணோம்? டைம் ஆகுது, போய் எல்லாரும் சீக்கிரம் கூட்டிட்டு வா. போ. சரி. டேய் வேணாம், இருடா. போய் கூட்டிட்டு வாங்குற. இப்ப வேணாங்கற. மித்ராவை காணோன்னு சொல்லிதான் வினய் போனா. இப்ப அவங்க 2 பேரையும் காணோன்னு நீ போற. அப்புறம் அவங்க 3 பேரையும் காணோன்னு நான் தேடி வரணும். அதுக்கு பேசாம உன் கூட நானே வரேன். நம்ம 2 பேர் சேர்ந்தே தேடலாம். வா போலாம். அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் நீங்க தேடி போறீங்களா? அவங்களே வந்துட்டாங்கப்பா. வந்துட்டாங்க. வா வினய். சீக்கிரம் போய் வண்டியில ஏறுங்க, போங்க. சரிங்கய்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வர்றேங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. இங்க கோயிலுக்கு புறப்பட்டு வரும்போது மனசு பூரா தாங்க முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்துக்கிட்டு வந்தேன். இப்போ எல்லா பாரமும் இறங்கி மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஊர்ல உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்தை கும்பிடுற மாதிரி வராதுன்னு. இப்பெல்லாம் எந்த ஜோசியக்காரனை பார்த்தாலும் குலதெய்வத்தை கும்பிடுங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்கிற சக்தி மற்ற சாமியை விட நம்ம குலதெய்வத்துக்கு தான் இருக்கு. நீங்க சொல்றது சரிதாங்க. 20 வருஷமா நாங்க எங்க குலதெய்வத்தை மறந்துட்டதுனாலதான் எங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறது? அதான உண்மை. இல்லனா நீங்க கோயிலுக்கு வந்து காலடி எடுத்து வச்சோன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்குமா? ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். இனிமேலாவது குலதெய்வத்தை மறக்காம மாசத்துல ஒரு தடவை வரலைனாலும் வருஷத்துல ஒரு தடவை வந்து சாமியை கும்பிட்டு போங்க. உங்க குடும்ப கஷ்டத்துல அந்த தெய்வம் பாத்துக்கும். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரங்க. அடுத்த முறை வர்றப்போ டாக்டர் தம்பியை மறக்காம கூட்டிட்டு வாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. அண்ணன் கண்டிப்பா வருவாரு. சரிங்களா? வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஏன் கார்ல போறோம் வாங்க. மாப்ள, ஓ ஸ்கூல் யூனிவர்சிட்டி எல்லாம் கிளம்புறோன்னு சொல்லிட்டியா? என்ன இவ கொஞ்சம் கூட புடி கொடுக்கவே மாட்டேன்றா? ஏதாச்சும் பேச ரெடியா இருந்தா கூட பேசலாம். மித்ரா, மித்ரா ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேள. இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டது போதும். இப்ப நீங்க சொல்றத கேக்குற மனநிலைமையில நான் இல்ல. ஆளை விடுங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். மித்ரா, என்னது இது? ஏன் இப்படிலாம் பேசுற? எல்லாம் என் முட்டாள்தனமான முடிவுகளால் நடந்ததுதான். தப்பெல்லாம் என் மேலதான். நான் தான் ஒத்துக்கிறேன்ல. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கூட கேட்டேன்ல. இன்னும் என்ன?
மித்ரா, என்ன நீ மன்னிக்க வாய்ப்பே இல்லையா? ஓகே ப்ளீஸ் மித்ரா, நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு திரும்பவும் நம்ம லைஃபை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ். மித்ரா, வினய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என் மேல தப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா அதையும் ஏத்துக்கணும். இப்போ இல்லன்னு தோணுச்சுன்னா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட பழைய மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும் இல்ல? இல்ல, எனக்கு புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மித்ரா. இல்ல வினய், இவ்ளோ நாள் நீங்க என்கிட்ட கேட்டது என்ன? டிஎன்ஏ டெஸ்ட், அவ்வளவுதானே? நான் தான் இப்போ சரின்னு சொல்றேன்ல. ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். தப்பு யார் பக்கம் இருக்கு, உண்மை யார் பக்கம் இருக்குன்னு. மித்ரா, அதுக்கு எதுக்கு டெஸ்ட்? அதெல்லாம் தேவையே இல்லை. தப்பு எல்லாமே ஏமலதான் மித்ரா. ப்ளீஸ், இதுக்கு மேல என்ன தண்டிக்காத. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் ஏதோ உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்காம யாரோ சொன்னதெல்லாம் வச்சு உங்ககிட்ட லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டேன். முத்து, ப்ளீஸ் இது இதோட விட்டுறேன். இல்ல வினய், இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ரொம்ப பேசிக்கான விஷயம் நம்பிக்கை. அதுவே நீங்க கட்டின பொண்டாட்டி மேல இல்லங்கிறப்போ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் வேற மாதிரி ஏதாவது சொன்னா அப்பவும் அதை நம்பிக்கிட்டு என் மேல சந்தேகப்படதான் போறீங்க. அதுக்கு இப்பவே டெஸ்ட் எடுக்கிறது தான் பெட்டர். மித்ரா. இல்ல வினய், டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அதுக்கு இல்ல மித்ரா, நான் தான் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன நம்பு. சத்தியமா நான் இனிமேனா என்ன வினய்? நீங்க ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தர் என்ன பத்தி சொல்றத வச்சு என் மேல சந்தேகப்படுவீங்க. நான் பொறுமையா இருந்து ஒவ்வொரு முறையும் நெருப்புல நடந்து நான் உண்மையானவ, சுத்தமானவன்னு என்ன நிரூபிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல? ஏன் மித்ரா, ஏன் இப்படி என்ன வார்த்தைகளால கொல்ற? நான் ஏதோ தெரியாம செஞ்ச தப்புக்காக. எது தெரியாமலா? தெரியாம பேச நீங்க ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல. இதெல்லாம் எதுக்கு? முதல்ல ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ப்ளீஸ். மித்ரா. மித்து மித்து. இந்த பிளான் மட்டும் நடந்துருச்சுன்னு வையேன், அப்புறம் சூப்பரா இருக்கும். அது நான் அப்புறம் கால் பண்றேன். ஏய் வினய், வா வா. எனக்கு தெரியும்டா, யார் என்ன நம்பாட்டியும் நீ என்ன நம்புவ, புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன வினய்? ஏய், நம்பிக்கை, புரிதல், இந்த வார்த்தைக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ என்ன நம்பலையாடா? நீ என் மேல கோபத்துல தான் வந்திருக்க இல்ல? ஏய், ஒல்ல வெறியில வந்திருக்க உன் மேல நான் சொல்லிட்டேன். இதுல உன்னை நான் இன்னும் நம்பணுமா? ஏய், உனக்கெல்லாம் இப்படி கேட்க கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இங்க பார், முதல்ல நீ ஏசி சரியில்லை என் ரூம்குள்ள வந்தல, அப்பவே உன்னை நான் புரிஞ்சுக்காம நான் நம்பினேன் பாரு. சை, என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. ப்ளீஸ் வினய், நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது தீபிகா. நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் இன்னைக்கு மித்ரா முகத்துல முழிக்க முடியாம நான் அப்படியே தலை குடிச்சு அவமானப்பட்டு நிக்கிறேன். ஒரு அடி உன் மேல விழுந்துரு, நீ இவ்வளவு பயப்படுறல.
இந்த பயம் சிங்கத்தை மித்ராவை கொலை பண்ண சொல்லி அனுப்பிச்சல, அப்ப எங்க போச்சா உனக்கு? ஏய், உனக்கு அவ ஏதாவது துரோகம் பண்ணாளா இல்ல உனக்கு ஏதாவது கஷ்டப்படுத்தினாளா? ஆமா வினய், உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்ன பாக்குற? சொல்லு. ஏய், உனக்குலாம் சுத்தமா வெக்கமா இல்ல? உன்ன மாதிரி அவ்வளவு ஒரு பொண்ணு தானே. பாவம் அவன் மேல இவ்வளவு மோசமான பழியெல்லாம் போட்டு அவ உயிரை எடுக்க நினைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன செஞ்சாவ? ஆமா, அன்னைக்கு நீயும் மூர்த்தியும் தனியா ஹோட்டல்ல பேசிட்டு இருக்கும்போது நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? யதார்த்தமா தான் பார்த்தேன். மித்ராவை பத்தி விசாரிச்சது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கிட்ட போய் சொன்னல. உன்னெல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்ச பாரு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான். வாயை மூடு. இது பார், ஒரு வார்த்தை நீ பேசுன அப்படியே கொண்டு போட்டு. வினய், பச்சை துரோகி. விடு. விடு வினய். எனக்கு நல்லது நினைச்ச நீ? எது நல்லது? என் பர்த்டே கூட பார்க்காம அன்னைக்கு கிடைச்ச அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு என்னெல்லாம் டிராமா பண்ண நீ. எல்லாமே உன் ஏற்பாடு தானே. பார், என்ன நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே ஒவ்வொரு செகண்டும் நீ தப்பா யூஸ் பண்ணிருக்க. ஏய், இல்ல என்ன பொண்ணு யாரோ ஒருத்த கூட மித்ராவை தனியா பேச வச்சு அவ கேரக்டரே தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ண எல்லாமே போய் எல்லாமே தீபிகா. உன்னோட அந்த ஒவ்வொரு பார்வையும் வார்த்தையும் உன்னோட அந்த சிரிப்பும் அழுகையும் எல்லாமே போய் 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 தீபிகா, போய் தீபிகா. எதுக்கு நீ இப்படி செஞ்ச? எதுக்கு நீ இப்படி செஞ்ச? ஏய், சொல்லல. வினய், என்ன என்ன பண்ண நீ? ஊரை கூப்பிட்டு வச்சு என்னைய வச்சு அவளை கேவலப்படுத்த நினைச்சல. கடைசியில் என்ன நடந்தது பாத்தியா? எல்லாமே திருப்பி உனக்கு நடந்துச்சா? நீ கேவலப்பட்ட, அசிங்கப்பட்ட. அதான் மித்ரா கிட்ட இருந்த உண்மையோட சக்தி, எங்க 2 பேருக்குள்ள இருந்த அன்போட சக்தி. போதும் வினய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ ஓவரா பேசிட்டே போற. வேண்டாம் வினய், இப்போதான் நீ தப்பு பண்ற. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சொல்றத கேளு. ஏய், ஷட் அப் தீபிகா. இப்போதான் நீ தப்பு பண்ற. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சொல்றத கேளு. ஏய், ஷட் அப் தீபிகா. உனக்கு நான் கொடுத்த இடத்தை சுத்தமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டேன். இந்த பாரு, உன் எக்ஸ்பிளனேஷன் எதுவும் எனக்கு தேவையும் இல்ல. அது கேட்கறதுக்கு நான் இங்க வரல. உன்னை எல்லாம் போய் நம்பி நீ சொன்னதெல்லாம் கேட்டு பாவம் அந்த மித்ராவனை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். பாவம் மித்ரா. இப்ப அவளுக்கு என்கிட்ட பேசக்கூட விருப்பம் இல்ல. ஏய், உன்னால என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்றா தெரியுமா? தேவைதான் எனக்கு தண்டனை தேவைதான். இல்ல வினய், மித்ரா. ஏய் தீபிகா, ஸ்டாப் இட். போதும் தீபிகா, உனக்குலாம் அவ பேரை சொல்லக்கூட அருகதே கிடையாது. இன்னொரு தடவை சொல்லாத. இங்க பார், இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இத சொல்லிட்டு போறதுக்கு தான் நானே இங்க வந்தேன். ச்சே, மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. துரோகி, பச்சை துரோகி. போ வினய், போ. நான் வேணுமா வேண்டாமான்னு நீ டிசைட் பண்ணிட்ட. ஆனா மித்ரா உன் கூட இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் டிசைட் பண்ணணும். அப்போ நீயா என்ன தேடி வருவ. அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. என்னம்மா மித்ரா, உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? சிங்கம் இல்லையா? சிங்கம் எங்க? சிங்கம்? அவரை நான் தாம்மா மார்க்கெட் வரைக்கும் கொஞ்சம் பொருள் வாங்க அனுப்பியிருக்கேன். அதுவும் இல்லாம ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுல என்னமா இருக்கு?
அக்கா மாமா உங்க 2 பேத்துக்கு ஒரு சப்பாத்தி ரைஸ் அரைச்சி சர்ப்ரைஸ். எனக்கா? மாமா உங்களுக்கும் தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் நீ அப்படி ஒன்றும் செய்ய மாட்டியே, என்ன விஷயம்டா? அத சொல்றேன் மாமா, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஐ அம் ஹேவிங் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ஆமாண்ணே, அருண் சொன்ன மாதிரி உங்க 2 பேருக்குமே இந்த வீட்ல பெரிய செலிப்ரேஷன் இருக்கு. மாமா நாங்க 2 பேரும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னடா நான் கண்டுக்காம ஃபைல நோண்டிட்டு இருக்கீங்க? அந்த ஃபைல் அப்படி என்னதான் இருக்கு? அட திரும்பவும் ஃபைல பார்த்தா என்ன அர்த்தம்? அதானே, என்ன அர்த்தம்? என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு இன்னுமா புரியல வசுகி? இன்னும் உனக்கு புரியலையா? குடு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னடா நடக்குதுங்க? ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. இப்ப இதுங்களுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். ஓ, இதான் விஷயமா? எங்க அது நாளைக்கு தானே? எல்லாரும் மறந்துருப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்களே, அதான் நான் முதல்ல சொல்லிடலான்னு அவசரமா இப்பவே சொல்லிட்டேன். என்ன அருண், சர்ப்ரைஸ் ஓகேவா? என்ன ஓகே? சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா அந்த சர்ப்ரைஸை உடைச்சு எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இப்போ ஓகேவான்னு கேட்டான்னு அர்த்தம். தெரிஞ்சாலும் மறந்த மாதிரி இருக்க வேண்டியது தானே? டேய், எப்படா இந்த நாளை நான் மறப்பேன்? அப்படிப்பட்ட துயரத்தை என்னால மறக்க முடியுமா? ஓ, அவ்வளவு சங்கடமா இருக்கோ? அண்ணே, அண்ணன் விளையாட்டு சொல்றாரு, சும்மா இருங்க. இல்ல இல்ல, உண்மையாதான் சொல்லி பாக்கட்டுமே. இப்ப ஹாப்பியா? அண்ணன் அண்ணியோட இந்த 30வது ஆனிவர்சரிய நம்ம எல்லாரும் ஸ்பெஷலா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, ஏற்கனவே நான் பிளான் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இந்த ஃபங்க்ஷன் அப்படி சும்மா அப்படி கிராண்டா செமையா செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகே, பில் ஏத்தி விட்டுறாதயா? நீ அவர் தானே பே பண்ண போறாரு, நீங்களா பே பண்ண போறீங்க? கூட நீ தர மாட்டேன். மித்ரா, என்னாச்சு உனக்கு? நான் இவ்வளவு சந்தோஷமா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எந்த ரியாக்ஷனும் காணோம். என்னம்மா ஒன்றும் பேசாம இருக்க? ஏதாவது சொல்ல. இல்ல, எனக்கு இப்படி கொண்டாடுறதுல விருப்பம் இல்ல. இதோ ஆரம்பிச்சுட்டா. இவ என்னத்த சொல்ல போறாளோ? இப்படி இல்லனா வேற எப்படிமா? 30 வருஷம் இவ்ளோ அந்யோன்யமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்களோட இந்த வருஷ விழாவை கண்டிப்பா ட்ரெடிஷனலா தான் கொண்டாடணும். இல்ல மித்ரா, அதெல்லாம் வேண்டாம். சும்மா ஒரு பார்ட்டியோட முடிச்சுக்கலாம். அப்படி இல்லம்மா, பார்ட்டியோட முடிக்கிறதுக்கு இது ஒன்றும் பர்த்டே இல்லையே. இத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையோட வெற்றி விழாமா. இத கண்டிப்பா நாம ட்ரெடிஷனலா தான் செய்யணும். அக்கா, அதான் மித்ரா சொல்லிட்டால, அப்புறம் என்ன அதுக்கு மேல மறுபேச்சு இருக்கு? மேடம் சொல்ற மாதிரி செஞ்சிட வேண்டியதானே? என்ன நீ இத கூட சலிப்பா பேசுற? சரிம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே கொண்டாடலாம். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் என்ன மித்ரா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்க போகுது. ஆனா இதுக்கான பொறுப்பை இப்போ யார் எடுத்துக்க போறீங்க? அதையும் நானே எடுத்துக்கிறேன். சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஆனிவர்சரிய சிறப்பா கொண்டாடுவோம். சூப்பர்.